எப்போ ம் இப்போ என்ன மாதிரி பசங்களாம் கல்யாணம் ஆகாத பசங்களாம் மாமனார் வீட்டில் பொண்ணு கேட்டு போகிறோன்னு வச்சுக்க, மாமனார்கிட்ட அதிகமாக வேண்டுகோள் வைக்கிறது என்ன தெரியுமா? என்ன? இந்த 10 மாடி வீடு கொண்ட சொத்து சொதெல்லாம் எனக்கு வேணாம். மாமனார்கிட்ட சொல்கிறது அது வேண்டியது. ஏன்னா மாடி தான் அவனுக்கு 10 மாடி கொண்டது நிறையா இருக்கு. அதில் ஏதாவது ஒரு வீட்டில் தங்கினா போதும், பாக்கி விட்ட வாடகை விட்டு அந்த வருமானம் இருக்கும். அப்புறம் அடுத்து என்ன சொல்லணும், பட்டங்காலி அள்ளி தரும் பதவியெல்லாம் வேண்டாம். பதவி வேண்டியது அது பிறக்கும்போது உன்னோட கூட பிறந்து வந்துருச்சு, நீ பதவி வாங்கியிருந்தா என்ன பண்ணுவேன்? அப்புறம் இந்த பவுனு காசு நகை நட்டு அதெல்லாம் ஒன்று கூட வேண்டாம். தங்கம் வெள்ளி எதுவுமே. அதான் ஏன்னா இப்போ நீ வாங்கி வச்சுட்டு கடையை வைக்கலாம், நீ அதை வாங்கி என்ன பண்ண போகிற? அது நம்மள்ட்ட இருக்கிறதே போதும். ஆமாம், அதுக்கே பாதுகாப்புக்கு ஆள் வேணும் சொல்லிட்டு உன் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், இதெல்லாம் எதுவும் தேவையில்ல அப்படின்னா அவங்கள்ட்ட. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ இத்தனையும் கேட்டது பூரா தந்தாலும் தரேன் தம்பி, ஆனால் உனக்கு பொண்ணு மட்டும் கிடையாது தம்பிம்பாங்க. ஏயா அப்படிமா? ஏயா நீனா நீ 6 மணிக்கு மேல தம்பி, நீ அடுத்தவனா நம்பி குந்திருப்பியான் பாலக்கட்டில் தம்பி, அவன் கட்டிங்கி கொடுத்தா போதும்னு ஓடிடுவியான் தம்பி, உனக்கு பொண்ணை கொடுத்து என்ன பண்ண போற தம்பி அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. பாலக்கட்டியில் உட்காந்தா என்ன நைட்டான வீட்டுக்கு வரோம்ல அடிவேன். உன்னை விசாரிச்சு பார்த்தேன் தம்பி, ஊரு பூரா ஒன்ன மாதிரி ஒரு நல்ல புள்ள கிடைத்தது இல்லை.